பாமக தலைவர் அன்புமணியுடன் 5 எம்எல்ஏக்கள் சந்திப்பு. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இது குறித்த விரிவான விவரங்கள். சரவணன் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் பாமக கூட்டணி வைத்து போட்டியிட்டு இருந்தார்கள். இந்த நிலையில்தான் வட மாவட்டங்களில் கணிசமான இடங்களை அதிமுக கைப்பற்றியிருந்தது. இந்த கணிசமான இடங்களை கைப்பற்றுவதற்கு பாமகவினுடைய நிர்வாகிகள், அதே போல பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர் நேரடியாக வந்து பிரச்சாரம் மேற்கொண்டதுதான் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது என ஏற்கனவே அதிமுகவில் பல சலசலப்புகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக சி.வி. சண்முகம் போன்றவர்கள்லாம் அதை முன்வைத்து பேசியிருந்தார்கள். குறிப்பாக பாமக இல்லை என்றால் 38 இடங்களில் அதிமுகவால் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்ற கருத்தை அவர் பதிவு செய்திருந்தார். அவரை போலவே பாமகவிலும் அந்த கருத்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆமாம் என்று அவர்களும் கூறக்கூடிய ஒரு நிலை இருந்தது. இந்த நிலையில்தான் பாமகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் ஒரு நெருக்கத்தை காட்டுகிறார்கள் என்ற ஒரு தகவல் கசிவாக இருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அதிமுக உள்ளாட்சி தேர்தலை மையமாக வைத்து அவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாகவே மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தலில் நாம் கணிசமான இடங்களை பெற்றாக வேண்டும், அதுதான் நமக்கு அடித்தளமாக அமையும் என்றெல்லாம் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருந்தார். அப்படி வட மாவட்டங்களில் வெற்றி பெற வேண்டும் என்றால் பாமகவினுடைய தேவை வேண்டும், பாமகவினுடைய அந்த கூட்டணி என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதன் காரணமாக தற்பொழுது கிட்டத்தட்ட இந்த மே 4ஆம் தேதி அந்த தேர்தல் முடிவுகள் எல்லாம் வெளியான பிறகு அவர்கள் தற்பொழுது கிட்டத்தட்ட 100 நாட்களை கடந்த பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்களை சந்தித்து தற்பொழுது அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகனாக இருக்கட்டும், அதே போல திருக்கோயிலூர் சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி, அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் வேலழகன், அதே போல அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார், ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் உள்ளிட்டோரெல்லாம் நேரடியாக சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய அன்புமணி அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து அன்புமணியை சந்தித்து தற்பொழுது நன்றி தெரிவிக்கக்கூடிய அந்த கூட்டம் என்பது நடைபெறுகிறது. குறிப்பாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே, இந்த நன்றி தெரிவிக்கக்கூடிய இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே சௌமியா அன்புமணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல செஞ்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கணேஷ்குமார் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல சிவகுமார் கலந்து கொண்டிருக்கிறார். வைத்தியலிங்கம் கலந்து கொண்டிருக்கிறார். பாமக சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த நன்றி தெரிவிப்பதாக இருக்கட்டும் அல்லது ஆலோசனை கூட்டமாக இருக்கிறது சென்று கொண்டிருக்கிறது.